பார்த்தா கோடி நன்மை. அப்ப அந்த குரு பகவான் உங்க விருச்சக ராசிக்கு என்ன பலனை கொடுக்க போறாரு? விருச்சக ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு இருந்தாருங்க. விருச்சக ராசிக்கு நல்ல பலனை சொல்ல முடியல. ஏன்னு கேளுங்க, ஒரு வருஷமாக வருமான பிரச்சனை இருந்துச்சு, குடும்பத்துல பொருளாதார பிரச்சனை ரொம்ப சிரமங்க, நிறைய கஷ்டம், நிறைய பிரச்சனை, வருமானமே இல்லை, ஒத்த ரூபாய் இல்லை, காசு பணமே இல்லை. எதை தொட்டாலும் சரியில்லையா, ஒரு வருஷமா இல்ல, இந்த ஏப்ரல் மாசம் 2023 எதை தொட்டாலும் எனக்கு சரியாக இல்லைங்க அப்படின்னு சொன்னவங்க பல பேர். அப்ப நிறைய பேருக்கு வருமானங்கள், பொருளாதார வீழ்ச்சிகள் நிறைய இருந்துச்சு. குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள், பூர்வீக சொத்துல இடத்துல புரட்சிகள், மனசுல ஏதாச்சும் ஒரு விஷயம் நினைச்சு போயிருப்பீங்க, அந்த ஆசை நிறைவேறாம தட்டி போறது, திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள், வேலை உத்தியோகத்தில் நிறைய பிரஷர், எதை தொட்டாலும் வேலை உத்தியோகம் நிம்மதியே இல்லை. அந்த வேலையை விட்டு நான் ஓடிட்டேங்கன்னு சொன்னவங்க பல பேர், வேலையை விட்டு மாத்துனவங்க பல பேர், நண்பர்கள்ட்ட பிரச்சனை, கூட்டுத்தொழில் பிரச்சனை, பழக்க பழக்கத்துல பிரச்சனை, எதை தொட்டாலும் எனக்கு பிரச்சனை தானே, பிரச்சனையே நான் வாழணுமா அப்படிங்க சொன்னவங்க பல பேர் விருச்சக ராசி என்பர்கள். தொழில ஒரு பந்தமான தன்மை, இது எல்லாமே விருச்சகத்துக்கு இருந்துச்சா இல்லையான்னு கேட்டு பாருங்க. ஆமாம்பர். இனிமே இருக்குமா? ஏன் இருக்கும்? இனிமே இருக்காது. எது வந்தாலும் சரி, இனிமே எதிர்த்து நின்று நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது. உங்களுடைய துன்பத்தை குருபவன் துடைக்க போறார், உங்களை இன்பமா மாத்த போறார், துன்ப அதிபதியை இன்ப அதிபதியா மாத்த போறார். குருவினுடைய பார்வை படும் பொழுது, அவங்க அடுத்தவங்க எடுத்து சொல்லும் பொழுது அந்த சொல்லை தனக்குள்ள உணர்ந்து சரி இது தவறு அப்படின்னு ஒரு உணரக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். அப்படி கொடுக்கும் போது அப்ப உணர்ந்துட்டாங்க அப்படின்னா நல்ல வழிக்கு வந்துருவாங்க. அவங்க வாழ்க்கையில அது ஒரு முன்னேற்றம். இதுதான் நடக்கணும். அப்ப இந்த குருவாகப்பட்டவர் அவருடைய இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலன் அதிகமாக இருந்தாலும் நல்லதை செய்யக்கூடியவர் குரு பகவான். அவர் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து. இதுல ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் நான் சொல்றேன் அப்படின்னா அந்த சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் 70% பொருந்தும் ஒரு ஜாதகத்துக்கு. 30% 20% ஏன் பொருந்தாதுன்னா அவரவருடைய விதி ஜாதகத்தின் அமைவை கொண்டு. இது வரைக்கும் நம்மள்ட்ட அதிக ஜாதகம் கொடுத்து நம்மளை பார்க்குற அளவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதிக ஜாதகத்தை கொடுத்தவங்க இந்த விருச்சக ராசி அன்பர்களும் கூட. இந்த விருச்சக ராசியில உள்ளவங்க எனக்கு நல்ல நேரம் இருக்குமா, என் வாழ்க்கையில முன்னேற்றங்கள் ஏற்படுமா, நிறைய பேர் கேள்வி. அவரவருடைய விதி ஜாதகத்தில் என்ன அமைவு இருக்கோ அதை பொறுத்துத்தான். அவங்களுடைய விதி ஜாதகத்துல லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ நல்லா இருக்காரு அப்படின்னா அதுல எந்த விதமான கெடுதல்கள், எத்தனை கெட்ட கிரகங்கள் பார்த்தாலும் அவரை ஒன்றும் பண்ணாது. குருவோட பார்வையால் நிகழக்கூடிய ஒரு அமைப்பு. நீங்களே பிறரோட பார்வையில ஒரு நல்ல மனிதராக, நல்ல வழிகாட்டக்கூடிய அமைப்புள்ள மனிதராக தெரிவிங்க. பொலிவு, முகத்தில் ஒரு பொலிவு ஏற்படும், ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும், மற்றவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு எண்ணங்கள் உயர்வடையும். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா குருவோட பார்வையால உடல் ஆரோக்கியம் தெளிவாகும், சீராகும், மன ஆரோக்கியம் மேம்படும். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு விருச்சிக ராசினியர்களுக்கு பார்வையால், நேரடி பார்வையால் கிடைக்கக்கூடிய ஆதாயம். எண்ணங்கள் மெயினா நிறைவேறுங்க. என்ன நினைக்கிறீங்களோ அது உடனே நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. தேடி அனுக்கிரகம் உண்டு. குலதெய்வ அனுக்கிரகம், குருமார்களின் அனுக்கிரகம், ஆசீர்வாதங்கள், வழிகாட்டுதல்கள், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. குரு பகவான் 7ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்ப்பதினால் உங்களுக்கு திருமணம், முதல் எடுத்த எடுப்பில் திருமணம் நிச்சயமாக நடக்கும். அதே போல இந்த கூட்டாளிகள் விஷயத்துல சரியில்லாத கூட்டாளிகள், தேர்ட் கிளாஸ் நண்பர்கள், அவங்கெல்லாம் விளையிடுவாங்க. நல்ல நண்பர்கள், சம்பாத்தியம், ஜாப்பு, நல்ல படிப்பு உள்ள நண்பர்கள் உங்கள்கிட்ட சேருவாங்க. இந்த காலகட்டத்தில் நல்ல கூட்டாளிகள் சேர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. கூட்டாளிகள் நல்ல கூட்டாளியாக வருவாங்க. சில பேர் தேவையில்லாத பிரச்சனையை பேசி, தேவையில்லாத அரட்டை அடிச்சு, தேவையில்லாத சிக்கலை உண்டு பண்ணி பெற்றோர்கள்ட்ட தாய் தப்பிட்ட அம்மா அப்பாட்ட என்ன செய்வாங்க, திட்டு வாங்கி விட்டுருவாங்க. அம்மா அப்பா திட்டுவாங்க, எங்கே போகிறது, நேரத்துக்கு வாரதில்லை, நேரத்துக்கு சாப்பிட்றதில்ல. இந்த லீவ் டயத்துலலாம் இந்த கோடை விடுமுறை, இந்த பரீட்சை லீவில் எங்கெங்கெல்லாம் சுற்றுவாங்க. நாங்கள்லாம் சிறு வயசில் அப்படிலாம் பண்ணவங்க தான். ஆனால் அந்த மாதிரிலாம் அம்மா அப்பா சொல்கிறத கேட்காத பிள்ளைகள் அங்கே வரல. அம்மா அப்பா பேச்சை கேட்கணும். உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் 7ஆம் பார்வை என்பது மிக அருமையான பார்வை. 7ஆம் பார்வை கிடைக்காது. ஏன்னா 3, 5, 7, 9, 11ஆம் பார்வைக்கு தான் வலிமை அதிகம்.
அதே போல 1-5-9 வலிமை அதிகம். இந்த 9ஆம் பார்வை என்பதும் 5ஆம் பார்வை என்பதும் 1ஆம் பார்வை என்பதும் அருமையான பார்வை. உங்கள் ராசிக்கு குரு பகவான் ஒரு நல்ல அனுகூலமான பலனை உங்களுக்கு கொடுக்க போகிறார். ராசில அரசியல் இருந்து ஆகணும், மருத்துவரா அரசியலா டாப்ல கொண்டாந்து வைப்பாரு உங்களுக்கு. அதே மாதிரி லாட்ரி யோகம் நிறைய பேர் நம்ம ஜாதகம் கேட்கிற கேள்வி இந்த யோகத்தை பத்தி பேசுங்க. ஏதாச்சும் ஒரு யோகம் எனக்கு கிடைக்குமா? பிறந்தது கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன். பிரபு ஜாதகம் பாருங்க, தசாபதியை பாருங்க, இப்ப கிடைக்கும் லாட்ரி யோகம். ஏன்னா குரு 11ஆம் இடத்த 5ஆம் பார்வையா சிறப்பு பார்வையை கொடுக்குறாரு உங்களுக்கு. பயங்கரமா லாட்ரி யோகத்தை கொடுத்துருவாரு. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகத்துக்கு முயற்சி பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். அடுத்து பாருங்க, உங்களுக்கு இதை விட டாப் என்னன்னா உங்களுடைய சாரத்துல போவார். எப்ப போவாரு? மிருகசீரத்துல போவார். கரெக்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் மாசம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் மிருகசீரத்துல இறங்குவாரு. அதுக்கப்புறம் இன்னும் டாப்பா இருக்கும் விருச்சக ராசி. எந்த காரியம் எடுத்தாலும் வீடு, இடம், பூமி, வண்டி வாங்க எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுத்துருவாரு. பெண்களுக்கு சூப்பரா இருக்கும். எந்த காரியம் எடுத்தாலும் பெண்கள் ஜெயிக்கலாம். ஜெயிக்க பிறந்தவங்க பெண்கள். இப்ப நம்ம நட்சத்திரக்குள்ள போவோம். நட்சத்திர பலனுக்குள்ள விசாகத்துல பிறந்தவங்க இதுலயுமே பாருங்க, ரொம்ப தங்கமானவங்க, ரொம்ப அனுசரிச்சு போறக்கூடிய நபர், குடும்பத்தை எடுத்து ரொம்ப பொறுப்பா பார்க்கக்கூடிய நபர் எல்லாம் இவங்க தான் எனக்கு சொல்லணும். இதுலயும் வீண் வம்புக்கு வீண் பிரச்சனைக்கு போவே மாட்டாங்க. தான் உண்டு தான் வேலை உண்டு இருக்கக்கூடிய நபரும் விசாகத்துல பிறந்தவங்க, 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க, அதாவது விருச்சக ராசியில. இவங்களுக்கு எல்லாமே பாருங்க, இனிமே எந்த ஒரு துன்பம் வந்தாலும் சரி, குடும்பத்துக்காக வாழ்க்கையை அர்ப்பணிச்சிங்க, எல்லாமே இப்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. தொழில் வேலை சூப்பரா இருக்கும், வருமானம் நல்லா இருக்கும், கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும், உத்தியோகத்துல வேலை கிடைக்கும், உத்தியோகத்துல உயர் பதவிக்கு போவீங்க. எந்த ஒரு காரியம் எடுத்தாலுமே இனிமே உங்களுக்கு எல்லாமே வெற்றியா கொடுக்குறாரு. இதுல நான் தடை சொல்றாப்புல கிடையவே கிடையாது. இனிமே வாழ்க்கையில் உங்களுக்கு நல்லா இருக்கும். அவரவருடைய விதி ஜாதகத்தில் என்ன அமைவு இருக்கோ அதை பொறுத்துத்தான். அவங்களுடைய விதி ஜாதகத்துல லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ நல்லா இருக்காரு அப்படின்னா அதுல எந்த விதமான கெடுதல்கள், எத்தனை கெட்ட கிரகங்கள் பார்த்தாலும் அவரை ஒன்றும் பண்ணாது. இதே லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ கெட்டு போயிட்டால் எத்தனை நல்ல கிரகங்கள் அவரை பார்த்தாலும் பலன் அவ்வளவா கிடையாது. கொடுக்குறவன் கொடுத்தாலும் அதை வாங்கி வைக்கிறதுக்கு தகுதி இல்லைங்கிற மாதிரி ஒரு கணக்கு. அப்படி இருந்தா எந்த பலனுமே இல்லை. ஒரு சிலர் பாருங்க, கடைசி காலம் வரைக்கும் அவருடைய உழைப்பாலேயே இருப்பாங்க. பெரிய அளவுல பலனை அடைஞ்சிருக்கவே மாட்டாங்க. அவங்களுடைய உழைப்பு எல்லாமே வீணாவே போகும். நீ அந்த பிறவியில எடுத்த கர்ம வினை அதுதான், அதை மாற்ற முடியாது. அப்போ உங்களுடைய விதி ஜாதகத்தை பார்த்து என்ன நிலையில இருக்கோ, ஒரு மனிதன் நீ வாழ்க்கையில அடிமையாத்தான் இருக்கணும், அந்த அடிமை வேலை தான் பார்க்கணும்னு விதி இருக்கு அப்படின்னா அப்படித்தான் இருக்கணும். சொந்தமா தொழில் பண்றோம் அப்படின்னா அந்த தொழிலாகப்பட்டது பாத்தீங்க அப்படின்னா சரிவை சந்திக்கும், நஷ்டத்துல கொண்டே விட்டுரும். இதே தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு, அந்த நேரத்துக்கு குரு பார்வை இந்த மாதிரி ஒரு நல்ல நேரங்கள் வருது, ஒன்னும் இரட்டி பார்க்கலாம். ஒரு பிசினஸ் பண்றவங்க இன்னொரு பிசினஸ் சேர்த்து பண்ணலாம், வருமானங்கள் அதிகமாக ஒரு 1% கூட பண்ணலாம். அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அமையும். உங்களோட நட்புக்காக இயங்குறாங்க, உங்க கூட மறுபடியும் சேர்ந்து நட்பு பாராட்டி சொந்தம் கொண்டாடக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். அதே போல பாத்தீங்கன்னா காதல் உணர்வுகள் அதிகரிக்கும். ஆண் பெண் சந்திப்பு, அதாவது திருமணத்திற்கு தனக்கு உகந்த துணை யார் என்பது அறிமுகம் நடக்கும். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும். கணவன் மனைவி புரிதல் ஏற்படும், ஒற்றுமை ஏற்படும். நண்பர்களோட பிரிவினை பார்த்தீங்கன்னாக்க இப்போ ஒற்றுமையை ஏற்படுத்தும், புரிதலை ஏற்படுத்தும். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. புகழ், கௌரவம், அந்தஸ்து இவை அனைத்தும் உயரப்போகுது. கூட்டு முயற்சியால தொழில் முயற்சிகள்லாம் வெற்றியடைய போகுது. ஒரு நிச்சயமான நிரந்தரமான பிடித்தமான வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு அமைய போகுது. இப்படிப்பட்ட விதமாக நடக்குது. எண்ணங்கள் பலிதமாக போகுது. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. தொட்டதெல்லாம் லாபமாக அமையக்கூடிய அற்புதமான பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா விருச்சிக ராசினியர்களுக்கு ஒரு மிகச் சிறப்பான பயிற்சியாக இந்த பயிற்சி அமையுது. நல்ல கூட்டாளிகள்லாம் வருவாங்க, அதையும் பயன்படுத்திக்கிறணும். சிறப்பான யோக பலன் இருக்கு, அதையும் பயன்படுத்திக்கிறணும். அதாவது நான் ஏற்கனவே சொல்வேன், நீங்கள் முடங்கி கிடந்தால் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை நீங்கள் இழந்து விடுவீர்கள், நல்ல பலனை இழந்து விடுவீர்கள். நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும், சோம்பல் இருக்கக்கூடாது, கவனமாக இருக்கணும். அதே போல அனுஷ நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்திலே மிகப்பெரிய நட்சத்திரம் என்னன்னா, நல்ல ஒரு வசீகரமான நட்சத்திரம் என்னன்னா அனுஷ நட்சத்திரம் தான். அனுஷ நட்சத்திரனுடைய அதிபதி யாருன்னா சனி பகவான் தான். உங்க ராசியில இருந்து 4ஆம் பார்வை மாஸ்திருஸ்தானத்தை பார்க்கிறார். உங்க தாய் வழியில இருந்து வந்த அந்த சொத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். தாயினால் நன்மை கிடைக்கும். தாயிட்ட இருந்து வந்த பிணக்குகள் நீங்கும். இந்த குரு பார்வை பெறனால தாயிட்ட போய் ஒரு 10 நாள் இருந்துட்டு வருவீங்க. தாயினுடைய அன்பு கிடைத்த மிகப்பெரிய விருது. எனவே அனுஷ நட்சத்திரக்காரர்கள் உங்கள் தாய் வழி பூர்வீக சொத்துக்கள் மூலமாக
லாபங்கள் கிடைக்க போறது. அதே போல கேட்டை நட்சத்திரத்துடைய அதிபதி எல்லாருமே சொல்றாங்களே இந்த பழமொழியில, கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கோட்டையை கட்டி விடுவார்கள். எந்த கோட்டையை கட்டினார்கள் நானும் பார்த்ததில்லை, எல்லாரும் சொல்றதான். கேட்டை நட்சத்திரத்துடைய அதிபதி புதன் பகவான். புதன் பகவான் என்பது கல்விக்காரகன், தனகாரகன். தனகாரன் என்று சொன்னால் புதனையும் சொல்லலாம், குருவையும் சொல்லலாம். எனவே இந்த கேட்டை நட்சத்திர அதிபதி புதன் பகவான் கல்விக்குரிய அதிபதி. கல்வியிலே கல்வி பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு இந்த நீட் தேர்வு எக்ஸாம், இந்த உயர்கல்வி படிக்கிறவங்க, கல்லூரி படிக்கிறவங்களுக்கு நல்ல மதிப்பெண் எடுப்பீங்க. கல்லூரியிலே பட்டங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கல்லூரிகள் மூலமாக படித்துக்கொண்டே வேலை வாய்ப்பை தேடும் மாணவ மாணவியர்களுக்கு வேலை வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கும். எனவே விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த குறிப்பெயர்ச்சி பலன் என்பது அனைவருக்கும் நல்ல பலன் என்றே சொல்லலாம்.